ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சற்று நேரம் அமைதியாக இருந்து இருக்கின்ற இடத்திலேயே நாம் ஆண்டோடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். தந்தை, மைந்தன், தூயாவின் நாமத்தினாலே நாம் ஆராதனை ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தேவனே, கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்கான செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர்தாமே கடந்த வாரம் முழுதுமாக நீர் எங்களை கண்மணி போல காத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே முதலாம் நாள் உம்மிடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர்தாமே எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நாங்கள் பாடப்போகின்ற பாடல்களையும் தியானிக்க போகின்ற உம்முடைய வசனத்தையும் நீர்தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே, எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி எங்களுடைய செவிகளை திறந்து எங்களுடைய உள்ளத்தை திறந்து கர்த்தாவே, இந்த நேரத்திலே உமக்கு முன்பதாக நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் இல்லத்தை நீர்தாமே பெத்தேலாக மாற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவன் தாமே செவி சாய்க்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிப்பன வரை நீர்தாமே வழிநடத்தும்படியாக நீர்தாமே பாதுகாக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். துதிகன மகிமைக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கின்றோம். ஜெயலபிதாவே, ஆமென். ஆண்டோடைய நாம மகிமைக்காக எல்லோரும் சேர்ந்து எல்லோருக்கும் மா உன்னதர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Amen.
இரண்டாம் ஆராதனை முறைமை பின்பற்றுவோம். இறை வழிபாட்டு நூல் பக்கம் 76. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியை கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் சோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அருணைகள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதிமுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனுக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்பதற்கு நான் பாத்திரனல்ல. உமது கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசாரர் நமக்கிராமல் எல்லாத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரரை நமக்கு இருக்கின்றார். நம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நம் கட்டளையிட்டார்லி வாழ்க்கை செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தீட்டுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 8 முடிய.
வாசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நிருப பாடம் வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13 தொடங்கி 17 முடிய. பிரியமானவர்களே, வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 26 முடிய. வாசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனங்கள் 15 முதல் 26 வரை. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி,
எனக்கு புருஷன் இல்லையென்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கிருந்தார்கள். இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கின்றேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சேர்ந்து பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாதில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாதில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற
இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இன்றைய நாளிலும் இவ்வழிபாட்டிலே ஆண்டவரின் வார்த்தைகளோடு உங்களை இணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நம்முடைய திருச்சபையிலே நோயினாலே பாதிக்கப்பட்டு அநேகர் தங்களுடைய வாழ்வினை இழந்திருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறார்கள். மனம் வருந்தக்கூடிய செய்தி. இப்படிப்பட்ட சூழலிலே ஆயர்களாக குடும்பங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழலும், ஆகையால் அந்த உறவுகளை இழந்திருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு ஆயர்களாக நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக சூழல் மாற்றம் பெறும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்தின் அந்த சூழலிலே நாங்களும் பங்கு பெறுவோம் என்று உறுதி செய்கின்றோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து அவர்களின் வாழ்விற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்துவோம். அன்பின் ஆண்டவரே, அனைத்து வாழ்விற்கும் காரணரே, இவ்வேளையிலும் வாழ்வின் மீதும் உயிர்த்தெழுதலின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். குறிப்பாக கிறிஸ்து அரசர் திருச்சபையிலே சில அன்பான குடும்பத்தாரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அந்த உறவுகளை இழந்திருக்கக்கூடிய குடும்பங்களோடு இணைந்து நாங்கள் அவர்களின் வாழ்விற்காக நன்றி படைத்து அந்த வாழ்வை இழந்த துன்பத்தோடு உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மிடமிருந்து உயிர்த்தெழுதலின் ஆற்றலை நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவும் நீர் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இவ்வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். அவ்வார்த்தைகளில் அடங்கியிருக்கக்கூடிய வாழ்வுக்குரிய உண்மைகளை நாங்கள் யாவரும் இணைந்து புரிந்து கொள்ள நீர் உம்முடைய அருளை எங்களுக்கு ஈந்தருள வேண்டுமாறு ஆண்டவர் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைய நாளிலும் தென்னிந்திய திருச்சபையின் குடும்பமாக நாம் அனைவரும் சிந்திப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை வழிபடுதல். Worship the Lord in spirit and truth. வழிபாடு என்பது ஒவ்வொரு சமயத்தாருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கடவுளை நம்பக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. அப்போ வழிபாடு என்பது ஒவ்வொருவரின் வாழ்விற்கும் முக்கியமான ஒன்றாகவும் ஒவ்வொரு வாழ்விற்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வழிபாடு நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். குறிப்பாக வழிபாடு என்பது தலங்களை மையப்படுத்தக்கூடியதா அல்லது வழிபாடு மனிதர்களை மையப்படுத்தக்கூடியதா
அந்த வழிபாடு கடவுளை மையப்படுத்தக்கூடியதா அல்லது வழிபாடு இவை அனைத்தையும் இணைந்து அவைகளின் செய்திகளை மையப்படுத்தக்கூடியதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். Is worship focusing on the place, or is worship related to the person, or is worship related to God, or is it related to all these three things together? திருமறையை பொறுத்தமட்டிலும் இஸ்ரேல் மக்களின் வாழ்வின் வரலாற்றிலே அடிமைத்தன சூழலிலிருந்து வழிபாடை பார்க்கக்கூடிய ஒரு உண்மை, அடிமைத்தன சூழலிலிருந்து விடுதலை பெற்று வழிபடுவதற்கான கட்டளையை பெற்ற ஒரு சூழல். அது மாத்திரமல்லாமல் ஒடுக்குமுறையின் சூழல்களிலே வழிபடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த கட்டளையை எதிர்த்து முளைத்த ஒன்றுதான் வழிபாடின் வரலாறாக இருக்கிறது திருமறை பொறுத்த மட்டிலும். Worship according to scripture emerges as a result of civil disobedience in exile. அப்ப அந்த வழிபாடு என்பது முழுமையாக விடுதலையை மையப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் தான் மோசே பாரோவிடம் சென்று என் மக்களை விடுவியும், அவர்கள் என் கடவுளை வழிபட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அப்போ வழிபாடும் விடுதலையும் இணைந்த ஒன்றாக இருக்கிறது. அவனவே நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை சற்று எடுத்து பார்க்கும் பொழுது எங்கும் வழிபடக்கூடிய சூழல் வருகிறது, வந்தும் ஆயிற்று என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஒருவேளை கொரோனா நோயின் காலகட்டத்திலே வழிபாடு தலங்களிலேதான் வழிபாடு நடைபெறும் என்ற கூற்று முறியடிக்கப்பட்டு இல்லங்களிலிருந்தும் வழிபாடுகள் நடைபெறுகிறது, எங்கும் வழிபாடு நடைபெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. So worship is everywhere in this context of corona. It is not only the place where we worship becomes important, but the context that we worship is also becoming important. அப்போ நாம் எங்கே வழிபடுகின்றோம் என்கின்ற கருத்தியலை தாண்டி எப்படிப்பட்ட சூழல்களிலே வழிபாடுகள் தோன்றுகிறது, எங்கெங்கே இந்த வழிபாடுகள் தோன்றுகிறது என்பதை அது வலியுறுத்துகிறது. ஆகையால் இந்த காலகட்டத்திலே நாம் வழிபாடு தலத்திலிருந்து மாத்திரமே வழிபாடு புறப்படும் என்பதை விட்டுவிட்டு இல்லங்களிலிருந்தும் வழிபாடுகள் புறப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு 2 முக்கியமான வார்த்தைகளை கொண்டு வருகிறது. ஆவியோடும் உண்மையோடும், with spirit and truth. ஆவியும் உண்மையும் இரண்டும் வேறு வேறாக பார்ப்பதை காட்டிலும் ஆவியும் உண்மையும் தொடர்புடையவைகள் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். Spirit and truth are not two different entities, but spirit and truth are always relational. எங்கே ஆவி இருக்கிறதோ அங்கே உண்மை இருக்கிறது, எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் இருக்கிறார். Wherever we find truth, there we experience the Spirit. Wherever we experience Spirit, there we witness the truth. அப்போ இரண்டும் இணைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ ஆவியும் உண்மையும் வாழ்வை மையப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்து சீடர்களை விட்டு போகக்கூடிய அந்த சூழலிலே ஆற்றல் இழந்தவர்களாக, துக்கத்தில் மூழ்கினவர்களாக சீடர்கள் இருக்கும் பொழுது
இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, ஒரு ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று. அப்போ அந்த ஆவியானவரின் செயல்பாடே வாழ்வின் நம்பிக்கை இழந்து, ஆற்றல் இழந்து, துக்கத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய சீடர்களை மீண்டும் ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு செயலை கொண்டதாக இருக்கிறது. மறுபுறத்திலே உண்மைக்கு எதிராக அல்லது உண்மையை நிலைநாட்டுவதற்காக போராடின போராட்டத்தில் இயேசு கிறிஸ்து மாண்டு போனார். ஆகையால் ஆற்றல் மீண்டும் அந்த உண்மையை அறிவிப்பதற்கான ஒரு ஆற்றல் என்பதை அங்கே இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு வலியுறுத்துகிறார். The death of Jesus is the result of proclaiming truth in the context of truthlessness. It is in such context Jesus commends the Spirit on the disciples and empowers them to carry on the mission of truthfulness. அப்போ இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு அந்த ஆவியானவரை ஈவாக கொடுக்கக்கூடிய சூழல், அவர்கள் ஆற்றல் இழந்து, நம்பிக்கை இழந்து, துன்பத்திலே சூழ்ந்திருக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் இந்த ஆவியானவரை ஒரு ஈவாக பெற்றுக்கொண்டு எழுந்து மறுபடியும் இயேசுவின் உண்மையின் திருப்பணிகளை செய்கிறார்கள். அப்போ முதலாவது வழிபாடு என்பது விடுதலையை மையப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது, ஆவியானவரும் உண்மையும் இந்த வழிபாட்டின் மிக முக்கியமான கூறுபாடுகளாக இருக்கின்றன. அப்போ இந்த ஆவியும் உண்மையும் வழிபாடின் முக்கிய கூறுபாடுகளாக இருக்கும் பொழுது இந்த இரண்டும் அந்த வாழ்வின் வெளிப்பாடுகளை மையப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. இந்த பின்னணியத்தோடு நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதிகளை சற்று பார்க்க வேண்டும். முதலாவது நாம் படிக்க கேட்ட ஏசாயா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரத்திலே ஏசாயாவின் அழைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்பிலே ஏசாயா கடவுளை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்போ வழிபாடு என்பது உண்மைக்கும் ஆற்றல் மிக்க ஆவிக்கும் வித்திட்ட கடவுளை அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Worship is to experience the God of Spirit and truth. வழிபாடிலே பங்கு பெறக்கூடிய நாம் அனைவரும் அந்த அனுபவத்தை அனுபவிக்கின்றோமா என்கின்ற கேள்வியை நாம் சற்று எழுப்பி பார்க்க வேண்டும். What do we experience when we participate in worship? கடவுளை நாம் அனுபவிக்கின்றோமா? அந்த கடவுளின் வெளிப்பாட்டினை நாம் அனுபவிக்கின்றோமா? அந்த கடவுளின் விடுதலையை நாம் அனுபவிக்கின்றோமா என்ற கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டும். Do we experience the revelation of God in our worship? Do we experience the redemption of God in our worship? Is the question that we have to raise while we participate in worship. அப்போ ஏசாயா அந்த வழிபாட்டு தலத்திலே அனுபவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்சி, தனக்குள்ளாக இருக்கக்கூடிய உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியாக இருக்கிறது. ஏசாயா அங்கே யாரை நான் அனுப்புவேன் என்று கடவுளின் அந்த குரல்களை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கடவுளின் குரல்களை நாம் அனுபவிக்கக்கூடியதுதான்
வழிபாடின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. We should experience the voice of the Lord while we participate in worship. Only when we experience the deep down voice of the Lord, we will be able to respond to that voice. அப்போ யாரை நான் அனுப்புவேன் என்று கடவுள் எழுப்பக்கூடிய அந்த குரல் எதற்கு என்பதை நாம் சற்று எழுப்பி பார்க்க வேண்டும். ஏன் கடவுள் யாரை நான் அனுப்புவேன் என்று கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்? எங்கே அனுப்புவதற்காக கடவுள் இந்த குரலை எழுப்புகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, சிறையிருப்பிலே வாழ்வின் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை விடுவிப்பதற்காக நான் யாரை அனுப்புவேன் என்கின்ற குரல் அங்கே கடவுளின் குரலாக இருக்கிறது. வாழும் சூழலிலே துன்பத்திலும் துயரத்திலும் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை அந்த சூழலிலிருந்து விடுதலை செய்வதற்காக யாரை நான் அனுப்புவேன் என்கின்ற குரல் கடவுளின் குரலாக இருக்கிறது. அப்போ வழிபாட்டிலே நாம் பங்கு பெறும் பொழுது யாரை நான் அனுப்புவேன் என்கின்ற கடவுளின் குரல்கள் நம்முடைய காதுகளுக்கு கேட்க வேண்டும். While we participate in the worship, we should experience this minute voice of the Lord, where God is yearning for the people to reach out in the context of oppression. அப்போ கடவுள் யாரை நான் அனுப்புவேன் என்று எழுப்பக்கூடிய அந்த குரல்களை வழிபாடு தலங்களிலே நாம் கேட்கும் பொழுது அங்கே நாம் அந்த கடவுளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மையாகும். அப்போ கடவுளின் குரல்களின் ஊடாக மக்களின் பாடுகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. It is in this voice of the Lord we experience the suffering of the people. அப்போ யாரை நான் அனுப்புவேன் என்பது யார் எங்களை மீட்க வருவார்கள் என்கின்ற குரலின் மறுமொழியாக இருக்கிறது. பல்வேறு சூழல்களிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எங்களை விடுவிப்பதற்காக யார் வருவார்கள் என்று எழுப்பக்கூடிய அந்த கேள்வி கடவுளை யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. The questions raised by the suffering humanity, who will redeem us, forces the Lord to raise a voice of whom shall I send. அப்போ அந்த கடவுளின் குரலிலே மக்களின் அனுபவத்தையும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. So it is not only experiencing the voice of the Lord, it is also experiencing the suffering of people. அப்போ வழிபாடு தலத்திலே நாம் வந்து அமரும் பொழுது வெறும் கடவுளின் குரலை மாத்திரம் நாங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் அமருவோம் என்றால் அது கண்டிப்பாக கேட்க முடியாது. காரணம், கடவுளின் குரல் என்பது மக்களின் அனுபவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ கடவுளின் குரலும் மக்களின் பாடு நிறைந்த அனுபவம் பிரித்து பார்க்க முடியாத ஒன்று. அந்த ஆவியும் உண்மையும் நம்மை அதை அனுபவிக்க செய்ய வேண்டும். The Spirit and the truth will encourage us to experience the relational aspect of God's voice and people's suffering. அப்போ ஏசாயா அந்த இடத்திலே நான் இருக்கின்றேன், என்னை அனுப்புங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வழிபாடு நம்மிலே பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். Isaiah was not only listening to this voice, but Isaiah responds to this voice. He is responding to the voice of the Lord. அப்போ வழிபாடுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் வெறும் கடவுளின் குரல்களையும் கடவுளின் வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வருவதை காட்டிலும் கடவுளின் குரல்களும் கடவுளின் வார்த்தைகளும் நம்மை செயல்பாடுள்ளவர்களாக மாற்றும், நாம் மறுமொழி செய்யக்கூடியவர்களாக மாற்றும் என்கின்ற விசுவாசத்தோடு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். So we participate in worship not only to listen to the voice
of God and the voices of the people, but to respond to these voices. இப்போ முதலாவது ஆவியோடும் உண்மையோடும் வழிபாடிலே பங்கு பெறுவது என்பது இந்த ஆவியோடும் உண்மையோடும் நாம் மறுமொழி செய்ய வேண்டும் என்பதை மையப்படுத்துகிறது. So we experience the voice of the Lord and the voice of the suffering humanity in worship, and we respond to these voices. இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை ஆசிரியர் அங்கே வலியுறுத்துகிறார். We should stand firm, and it is the spirit and the truth which will help us to stand firm. ஆவியும் உண்மையும் நாம் நிலைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். வழிபாடு தலங்கள் இறை தகவுகளிலே நிலைத்து நிற்க செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. வழிபாடு நம்மை நம்முடைய விசுவாசத்திலே நிலைத்து நிற்பதற்கான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So worship is something which encourages the faith, where we stand firm in the spirit and truth. பல்வேறு சூழல்கள் நம்மை அதிகமாக பாதிக்கும் பொழுது, பல்வேறு சூழல்கள் நம்மை அதிகமாக தாக்கும் பொழுது, நாம் அந்த விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். ஒருவேளை இந்த கொரோனா நோயின் சூழலிலே பல்வேறு நேரங்களிலே நாம் நம்முடைய விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகக்கூடியவர்களாக நாம் இருந்திருப்போம். We might have said that I don't want to be part of this worship. I will not be participating in this worship because I have lost the most beloved in my family. My faith has not reaped any fruit, and thus I will not be part of this worship. இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் எழும்பியிருக்கும். ஆனால் வழிபாடுகள் நம்மை இப்படி தளர்ந்து போவதற்கும் அந்த தளர்ந்து போன சூழலிலே எழுந்து நிற்பதற்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த வழிபாடு. அப்போ வழிபாடு என்பதும் வழிபடக்கூடியவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே நிலைத்து நிற்பார்கள் என்பது அர்த்தமல்ல. வழிபாடு வாழ்வின் யதார்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. வாழ்வின் யதார்த்தத்திலே வீழ்ந்து போகக்கூடிய சூழலும் உண்டு, எழுந்து நிற்கக்கூடிய சூழலும் உண்டு. So worship will always encourage us to fall and also stand. அப்போ வழிபாடும் வழிபடக்கூடியவர்களும் விழுந்து போக மாட்டார்கள் என்பது உண்மை அல்ல. வழிபடக்கூடியவர்கள் தான் விழுந்து போவார்கள். வழிபாடு தான் அவர்களை மீண்டும் எழுந்து நிற்க செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்வின் பயணத்திலே அநேக முறை விழுந்து விழுந்து எழுந்து நின்றார். அப்போ உண்மையை இன்றைக்கு மழுங்கடிக்கக்கூடிய பொய்கள் அதிகமாக உலகத்தில் இருக்கிறது. அப்போ இந்த பொய்கள் உண்மையை அடிக்கடி விழச் செய்யும். ஆனால் உண்மை எப்பொழுதும் எழுந்து எழுந்து போராட்டம் செய்து கொண்டே இருக்கும். அது எழுந்து நின்று போராட்டம் செய்வதற்கு ஆற்றல் கொடுப்பதே அந்த ஆவியானவர் தான். அப்போ நிருப பகுதியிலே வழிபாடு என்பது அனுபவத்தை மாத்திரம் மையப்படுத்தக்கூடியதல்ல, அந்த வழிபாடு ஆற்றலை மையப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. It is not only experience that we gain in worship, it is also encouragement that we gain in this worship. அப்போ இரண்டாவது, வழிபாடு நம்மை ஆற்றல் படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழலிலிருந்து வீழ்ந்து போன அனுபவத்திலிருந்து எழுந்து நிற்க செய்யக்கூடிய ஒன்றாக வழிபாடு இருக்கிறது. So firstly,
worship invites us to experience the voice of the Lord and respond to this voice of the Lord. Secondly, worship encourages us to rise and stand firm in truth. மூன்றாவதாக நாம் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் நடைபெறக்கூடிய உரையாடல் ஆழமான இறையியல் சிந்தைகளை கொண்ட உரையாடலாக இருக்கிறது. அங்கே வழிபாடை குறித்து உரையாடல் நடைபெறுகிறது. அந்த வழிபாடு இடத்திற்கு மையப்படுத்தின வழிபாடாக இருந்தது என்பதை அந்த சமாரிய பெண் ஓங்கி இயேசுவிடம் கூறுகின்றார். நாங்கள் எல்லாம் வழிபட்டு கொண்டிருந்த இடத்தை எல்லாம் நீங்கள் இப்பொழுது எங்களுக்கு கொடுக்காமல் நாங்கள் அங்கே வழிபட முடியாமல் மாற்றிவிட்டீர்கள் என்பதை உண்மையை அங்கே எடுத்துரைக்கிறார். அந்த பெண்ணின் உண்மையான உரையாடலை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு, உண்மைதான், உங்களை வழிபட விடாமல் வைத்தார்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் எங்கும் வழிபடக்கூடிய சூழல் வந்துவிட்டது. They did not allow you to worship in this particular place. It's true. But the time has come that you can worship anywhere and everywhere. அப்போ எங்கும் வழிபடக்கூடிய சூழல் வந்துவிட்டது என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே வலியுறுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அடுத்தது, அந்த சமாரிய பெண்ணுக்கும் இயேசுவுக்கும் நடைபெறக்கூடிய உரையாடலை பல்வேறு நேரங்களிலே நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த பகுதியை பல்வேறு சூழல்களிலே வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக லேவியராகமத்தின் சட்டத்தின்படி ஒரு பெண்ணின் கணவன் இறந்துவிட்டால் அந்த கணவனின் சகோதரன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவேளை அந்த பின்னணியத்திலிருந்து இந்த கதையை நாம் பார்க்கும் பொழுது, உனக்கு 5 கணவன்மார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதை இந்த பின்னணியத்திலே புரிந்து கொள்ளலாம். அப்போ ஒருவர் இன்னொரு கணவன் மரித்தபோது இன்னொருவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த பெண் கண்டிப்பாக இறைத்தன்மைகள் பெற்றவளாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையால் தான் இன்னொருவர் அந்த திருமணத்தை செய்து கொள்ளலாம் விரும்புவார்கள். அல்லது அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்து அந்த சட்டத்திற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி லேவியராகமத்தின் சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். அப்போ ஒரு புறத்திலே சட்டத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கலாம், இன்னொரு புறத்திலே இந்த பெண் நீதிக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கலாம். ஆகையால் தான் ஒவ்வொருவரும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். இது இந்த திருமணம் என்கின்ற பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது, மறுபுறத்திலே திருமறையிலே இஸ்ரேல் மக்களுக்கும் யாவேக்கும் கணவன் மனைவி என்கின்ற ஒரு உருவகத்தை கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரலாறு இருக்கிறது. Firstly, if at all we try to understand the dialogue between Jesus and the Samaritan woman based on the law of Leviticus, it speaks about the marital law of a husband and wife. Secondly, if at all we try to understand the covenant between Yahweh and Israel, Yahweh as the groom and Israel as the bride, the story is different. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து சமாரியரை சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, சமாரியர் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள், ஆனால் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். அப்போ கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் பொழுது சட்டத்திலிருந்து விலகினவர் என்பதை உருவகமாக காண்பிக்கக்கூடிய ஒரு கதையாகவும் இதை நாம் படித்துக் கொள்ளலாம். Samaritans were those who were believing in the law or the covenant, and Samaritans were those who gave importance to the covenant. However, the intercultural marriage of the Samaritans took them away from the covenant of the Lord. அப்போ இங்கே உனக்கு அநேக கணவன்மார்கள் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லும் பொழுது, ஒருவேளை கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இருந்த திருமண உறவை
இங்கே இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் எபிரேய மொழியிலே ஏல் என்ற வார்த்தையும் பால் என்ற வார்த்தையும் கணவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணுக்கு மீண்டும் அந்த ஓரிரை கோட்பாடை மையப்படுத்தக்கூடியதாகவும், அந்த ஓரிரை கோட்பாடின் கடவுள் ஆற்றல் மிக்க கடவுளாகவும் உண்மையை வலியுறுத்தக்கூடிய கடவுளாகவும் இருக்கிறார் என்பதை அவர் மீண்டும் பதிவு செய்கிறாரா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ இங்கே கணவன்மார்களை குறித்து பேசக்கூடியதை காட்டிலும் கடவுள்களை குறித்து பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பல்வேறு நேரங்களிலே நாமும் ஓரிரை கோட்பாடை பல கடவுள்கள் என்று புரிந்து கொள்ளுகின்றோம். ஒவ்வொரு கடவுளை கூட நாம் பல கடவுள்கள் என்று புரிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் ஓரிரை கோட்பாடு என்பது ஒரே கடவுளின் பன்முக தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Trinity is the manyness of God, not many gods. அப்போ சமாரிய கூட்டம், சமாரியர்கள் அந்த ஓரிரை கோட்பாடிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அந்த ஓரிரை கோட்பாடை விற்று விலகி பல்லிறை கோட்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு அங்கே வலியுறுத்தி மீண்டும் ஓரிரை கோட்பாடுக்குள்ளாக வாருங்கள் என்பதை அங்கே வலியுறுத்துகிறார். The spirit and the truth will get you back to this God, the God with manyness, from many gods. அப்போ இன்றைக்கு பல கடவுள்கள் நமக்கு இருக்கிறார்கள். பணம் என்கின்ற ஒரு கடவுள் நம்மை மூழ்கி கொண்டிருக்கிறது. இனம் என்கின்ற கடவுள் நம்மை மூழ்கி கொண்டிருக்கிறது. பெருமை என்கின்ற கடவுள் நம்மை மூழ்கி கொண்டிருக்கிறது. பிரிவினை என்கின்ற கடவுள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதிகாரம் என்கின்ற கடவுள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. We have succumbed ourselves to many gods. அப்போ இப்படிப்பட்ட சூழல்களை முறியடிக்கக்கூடியதுதான் ஓரிரை கோட்பாடின் கடவுள். அதுதான் உண்மை என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே வலியுறுத்துகிறார். So we have succumbed ourselves to many gods in this context. God of wealth, God of class, God of caste, God of gender, God of color, so on and so forth. Jesus is reminding us to be redeemed from these gods and renew our relationship with the God of all. ஆகையால்தான் இந்த பெண் மறுபடியும் தன்னுடைய கிராமத்திற்குள் சென்று பல்லிறை கோட்பாடிலே மூழ்கின குடும்பத்தை மீண்டும் ஓரிரை கோட்பாடிற்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. She goes back to her village and brings people to Jesus saying, come and see. வந்து பாருங்கள் என்பது யோவானின் ஒரு மிகப்பெரிய இறையல். இயேசு அண்டை சீடர்கள் நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது வந்து பாருங்கள் என்று அவர் சொன்னார். அப்போ இங்கேயும் அந்த பெண் மீண்டுமாக கிராமத்திற்குள்ளாக சென்று அந்த மக்களை அழைத்து வந்து பாருங்கள், நீங்கள் புதுமையை அனுபவிப்பீர்கள் என்னை போலவே என்பதை வலியுறுத்துகிறார். அப்போ இந்த வழிபாடு என்பது நம்மை மீண்டுமாக கடவுளை வெளிப்படுத்த அழைக்கக்கூடிய ஒன்று. It is calling us to express God again, express the newness in God. The newness in God is nothing but the manyness of God. அப்போ வந்து பாருங்கள், நான் கண்டதை நீங்களும் அனுபவிங்கள், நீங்களும் அதை வெளிப்படுத்துங்கள் என்பதாகும். அப்போ வழிபாட்டிலே வந்து பங்கு பெறக்கூடியவர்களின் மிக முக்கியமான நோக்கமே வழிபட்ட கடவுளை வாழ்ந்து காட்டுவது. It is not only we are called to experience God, but also to express this God. So if we feel that we are experiencing God in the worship, it is a command for us to express this God in the society.
வழிபாடிலே நாங்கள் ஆவியும் உண்மையும் நிறைந்த கடவுளை அனுபவிக்கிறோம் என்ற ஒரு செய்தி நமக்குள்ளாக இருக்கும் என்றால் அந்த கடவுளை நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான நற்செய்தி. அப்போ சமாரிய பெண்ணுக்கும் இயேசுவுக்கும் நடைபெறக்கூடிய உரையாடலிலே வெளிப்படக்கூடிய மிக முக்கியமான நற்செய்தி என்னவென்றால், it is not only to experience God, but it is also to express this God. ஆகையால் அன்பானவர்களே, வழிபாடை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. வழிபாடு ஆற்றல் மிக்க ஒன்றாக இருக்கிறது. அந்த வழிபாடின் ஆழங்களுக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அது நம்மை மீண்டும் வந்து பாருங்கள் என்கின்ற அழைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு அனைவரும் மூழ்கி இருக்கக்கூடிய சூழல், மீண்டும் ஆலயத்திற்குள் வந்து பாருங்கள் என்கின்ற அந்த செய்தி எப்போ வெளியாகும் என்று. ஆனால் நாம் மீண்டும் வந்து பார்ப்பதற்கு முன்பதாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வழிபாடுகளிலே கடவுளை அனுபவிக்கின்றோமா, கடவுளின் குரல்களை அனுபவிக்கின்றோமா என்ற கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். இந்த வழிபாடுகள் துன்பத்திலே துயரத்திலும் ஆற்றல் இழந்து நிற்கோருக்கு ஆற்றலை கொடுக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆற்றலிலிருந்து ஆற்றல் பெற்ற நாம் மீண்டும் ஆற்றல் கொடுத்த கடவுளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். So while we worship in our homes, we should realize whether we experience the voice of the Lord and the voice of the suffering humanity. It's not only experiencing the voice of the Lord and the voice of the suffering humanity, it is also to encourage the fallen humanity to rise and walk the walk of freedom. And it is not only encourage them, but also to express the love of God and the liberation of God. ஆண்டவர் நாம் அனைவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை வழிபட நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவரின் வார்த்தை கேட்ட நாம் ஆண்டவருடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். 88ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாக நாம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரஸ்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவா இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். ஜெபம் செய்வோம். அனைத்து நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆண்டவரே, நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இந்த சுத்த கிருபை என்பது நாங்கள் அறிகின்றோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வாரத்திலே முதலாம் நாளன்று உம்மை துதித்து பாடவும் வசனங்களும் தியானிக்கவும் கொடுத்த அந்த பெரிதான ஸ்லாக்கத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம்.
ஆண்டவரே, எங்களை தினந்தோறும் ஆற்றி தேற்றி அரவணைத்து வழிநடத்துகின்ற தேவன் நீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு என்ன தேவை என்பது நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எமக்கு அறிகின்ற ஒன்றாக இருக்கின்றது கர்த்தாவே. இந்த நேரத்திலே கர்த்தாவே, எங்கள் திருச்சபையின் குடும்பத்தை கர்த்தாவே உமது கருத்துக்குள்ளாக நாங்கள் படைக்கின்றோம். தனித்தனியாக பேர் பேராக நீர்தாமே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதி குடும்பமாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மனுஷனோ முகத்தை பார்க்கின்றார், தேவனோ இருதயத்தை பார்க்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் கர்த்தாவே. எங்கள் இருதயத்தின் ஏக்கங்களை வாஞ்சைகளை அறிந்திருக்கின்ற தேவன் கர்த்தாவே, எங்களுக்கு அதன்படியாக நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே கைட்டு செய்கின்ற வேலைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, ஏற்ற சுகபலத்தோடு நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களிலே கர்த்தாவே சந்தோஷம் சமாதானத்தை நீங்கள் வழங்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அதிவனமாக கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தின் கர்த்தாவே என்னம்மா பாத்திரத்தை நீங்கள் ஆசீர்வதி தரும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். அவர்கள் ஒன்றுக்கும் குறைபடாதபடி நீர்தாமே நிறைவாக ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அதிவனமாக கர்த்தாவே, எங்கள் திருச்சபையிலே பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நீர்தாமே அவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். கடந்த வருடம் முழுதுமாக கர்த்தாவே நீர் அவர்களை காத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய வருடத்திலே புதிய ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளினாலும் கிருபைகளாலும் நீர் அவர்களை முடிசூட்டி நீர் காத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். குடும்பங்களிலே சந்தோஷம் சமாதானத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுதும் கர்த்தாவே அவர்கள் கைட்டு செய்கின்ற வேலைகளை நீங்கள் ஆசீர்வதி தரும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். அதிவனமாக கர்த்தாவே, எங்கள் திருச்சபையிலே சுகவீனமாக இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீர்தாமே ஒவ்வொருவரையும் நீர்தாமை பாதுகாத்து பராமரிக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, உமது ஆணை பாய்ந்த கரத்தினாலே அவர்களை தொட்டு குணமாக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். எல்லா விதமான சோர்வுகளையும் பலவீனங்களையும் அகற்றி கர்த்தாவே இந்த பரிபூர்ணமான ஒரு சுகத்தையும் பலத்தை கொண்டு நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நீர்தாமே அவர்களோடு கூட இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆன்லைன் மூலமாக கர்த்தாவே அவர்கள் படிக்கின்ற பொழுது ஆண்டவரே ஏற்ற ஞானத்தை கொண்டு நீங்கள் போஷிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அதே வரமாக கர்த்தாவே தேவையான அட்டென்ஷன் மற்றும் இன்ட்ரெஸ்ட்டை நீர்தாமே கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே உமது பயத்திலே உமது ஞானத்திலே சிறந்த விளங்க நீர்தாமே கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அதே வனமாக கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் வழியிலே நான் நடக்க வேண்டும் என்ற பயத்தோடு பயபக்தியோடு அவர்கள் வாழ நீர்தாமே கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். அதே வனமாக கர்த்தாவே எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற வயதானங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீர்தாமே அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே என்னோடு கூட இருக்கின்றார், ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை அவர்களோடு கூட கொடுக்க நீர்தாமை கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஏற்ற சுகபலத்தை கொண்டு நீங்கள் அவர்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். வேலைக்கு செல்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வேலைக்கு செல்லும் பொழுதும் வரும்போதும் நீர்தாமே அவளோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கிலும் இந்த கொரோனா தாக்குதலினால் கர்த்தாவே பயத்தோடு நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அதற்காக அந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்தினீர், அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதுமா கர்த்தாவே இந்த கொரோனாவின் தாக்கம் குறைந்து காணப்படுகின்ற நிலைமையில் கர்த்தாவே நீர்தாமே உமது கிருபை கொண்டு நீர் எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர், அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இன்னுமா கர்த்தாவே இன்னும் இந்த தாக்குதல் குறைந்து காணப்பட ஆண்டவரே மக்கள் இயல்பாக தங்களுடைய வேலைகளை செய்ய நிர்தாமை கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, இன்னுமா கர்த்தாவே இந்த பெருந்தொற்றினால் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை உமது கிருபைக்குள்ளாக நாங்கள் படைக்கின்றோம். நீர்தாமே அவர்களை பாதுகாத்து பராமரிக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஏற்ற சுகபலத்தோடு நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இவர்களை பார்க்கின்ற சிகிச்சை கொடுக்கின்ற டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்காக ஜெபிக்கின்றோம்.
நீர்தாமே உமது கிருபையினாலே அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே எந்த விதமான கிருபையின் தாக்குதலோ அவருக்கு வராதபடி ஏற்று சுகத்தோடு பலத்தோடு நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மறுபடியும் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தாவே உமது கருத்துக்குள்ளாக படைக்கின்றோம். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். சமாதத்தை வழங்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளன்று நாங்கள் கேட்ட உம்முடைய சத்திய வாக்குகளை ஆண்டவரே நாங்கள் கடைபிடித்து உம்மை மட்டுமே நாங்கள் போற்ற, உம்மை மட்டுமே நாங்கள் புகழ ஆண்டவரே உமது பாதத்தை நாங்கள் பற்றி கொண்டு நடக்கின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம். நீர்தாமே எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது கர்த்தாவே அநேக விதமான சோர்வுகள், கலக்கங்கள், ஆண்டவரே பயங்கள் நிறைந்த சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் ஷெட்டின் மறைவிலை காப்பது போல கர்த்தாவே நீர் எங்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, உமது கிருபையின் வரங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் கர்த்தாவே உம்மை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உமக்கு ஒளியாகவும் முகுப்பாகவும் நாங்கள் திகழ நீர்தாமே கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே, எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும், எங்களை பலப்படுத்தும். துதிகர மகிமை எமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கின்றோம். ஜெயல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் வழிநடத்துதல் நம் அனைவரோடும் சதா காலமும் தங்கினப்பதாக. ஆமென். நிறைவு பாடலாக அவனுடைய நாம மகிமைக்காக சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.